இருக்குதுன்னு காவல்துறை சொல்கிறாங்க. அப்போது போலீஸ் குற்றவாளியா? தினமும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க, அவங்க குற்றவாளி தானா? அவங்களுக்கு அதே மரியாதை தானா? காவல்துறையின் அராஜகம், போலீஸ் அட்ராசிட்டி நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் அதிகரித்துக் கொண்டுள்ளது. யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இராணுவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லை, வழக்கறிஞர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பள்ளி ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அரசியல் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. அந்த சூழ்நிலை தான் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நடந்து கொண்டுள்ளது. பாதுகாப்பு யாருக்கு இருக்குன்னு சொன்னால் திரு கருணாநிதி அவர்களின் குடும்பத்திற்கும் குடும்ப வாரிசுகளுக்கும் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு உள்ளதாக நான் கருதுகிறேன். நாட்டை காத்த, பாரத எல்லையை காத்த முன்னாள் ராணுவ வீரர்கள் இன்று தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி துவங்க வேண்டிய சூழ்நிலையை இவர்கள் உருவாக்கி விட்டார்கள். உலகில் வேறு எந்த நாட்டிலும் முன்னாள் ராணுவ வீரர்கள் அரசியல் களத்தில் கொண்டு சேரவில்லை. தமிழ்நாட்டில் திமுக அரசின் அட்டுழைப்பால் தான் இன்று நாங்கள் அரசியல் கட்சி துவங்கி இருக்கிறோம். ராணுவர்களுக்கு பாதுகாப்பில்லை, ராணுவரை அடித்தே கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2023 பிப்ரவரி மாதம் கிருஷ்ணகிரியில் அதற்கும் மதிப்புக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவில்லை. அவருக்கு எந்த நிவாரணமும் இதுவரை வழங்கவில்லை. சாலையில் அடிபட்டு இருந்தாலோ மது அருந்தி இருந்தாலோ அவர்கள் உடனடியாக அடுத்த கிழமை அவர் வருத்தம் தெரிவிக்கிறார், அவர்களுக்கு நிவாரணம் அறிவிக்கிறார். தமிழ்நாட்டின் நிலையை இன்று மக்கள் பயப்படுகிறார்கள். இதே நிலைமை நீடித்தால் மீண்டும் அந்த மன்னராட்சி போல் இவர்கள் நடத்துவார்கள். திமுக காரர்கள் மன்னராட்சி போல் நடத்துவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. போலீஸ் மேலே எப்படி ஒரு போலீஸ் மிலிட்டரி மேலே எப்படி கை வைக்கலாம்? அவங்க சட்டம் மேலே எப்படி கை வைக்கலாம்? ராணுவ சொல்ற சட்டம் மேலே கை வைக்கணும் யார் அதிகாரம் கொடுத்தது சொல்லிட்டு அதுக்கு அப்படியே பதில் கிடையாது. ஒரு ராணுவ அதிகாரி ஒரு கடிதம் இருக்கிறாரு, இதை கனிவுடன் பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த கடிதங்கள்லாம் இருக்கு, அவங்க எல்லாரும் கடிதம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எந்த ஒரு பதிலும் கிடையாது. இன்றைய காவல்துறையின் நடவடிக்கை எப்படி சொன்னால், ஒரு நபர் கொடுக்க வாங்கல் ஒரு புகார் கொடுக்குறாரு. அந்த புகாரை இவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணலை, குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க. நீதிபதி அவர்கள் கனிவுடன் பரிசீலனை செய்து அதை வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. 3 மாதம் தானே ஆச்சு, இதுவரைக்கும் வழக்கு பதிவு செய்யலை ஒரு இன்ஸ்பெக்டர். அப்போது இந்த கேஸில், அரியலூர் கேஸில் மதிப்புக்குரிய தலைமை டிசிபி அவர்களையும் நேரில் சந்தித்திருக்கிறார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் சந்தித்திருக்கிறார், மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சந்தித்திருக்கிறார். அனைவருமே பரிந்துரை செய்திருக்கிறார்கள் இதன் உண்மைத்தன்மையை கண்டறிந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று. இதுவரை எதுவுமே செய்யவில்லை என்றால் காவல் நிலையம் எதற்கு? காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகள் என்ன வேலை செய்கிறார்கள்? அவர் யாருக்காக வேலை செய்கிறார்கள்? எல்லாரும் பயப்படுறாங்க. இன்னைக்கு போலீஸ் போலீஸ்லாம் மக்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. நாங்கள் உட்பட பயப்படுறோம் இன்னைக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு பொழு வழக்கு போட்டுணும், பொழு வழக்கு போட்டு அவங்க கையில் ஒழிச்சு உள்ள வச்சிடணும். அவங்க எதிராக யாருமே பேசக்கூடாது, எல்லாம் வாய் முடிக்கிட்டு தான் இருக்கணும். எல்லாரும் வாய் முடிக்கலாம், ராணுவர்கள் வாய் முடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ராணுவ வீரர்களில் தமிழ்நாடு 3வது இடத்தில் அதிக ராணுவங்கள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. இதே நிலைமை நீடித்தால் தமிழக அரசுக்கு எதிராக கடும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து முன்னாள் ராணுவங்களையும் ஒன்றிணைத்து மற்ற மாநிலங்களில் நம்ம பார்த்து கைத்தட்டும் அளவிற்கு நாங்கள் இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, இந்த செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதற்கு எந்த நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கவில்லை. இனிமேலாவது தயவு செய்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தாய்மொழியில் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டாம். கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்தியாவில் உள்ள அனைத்து முன்னாள் ராணுவர்களும் எங்கள் தேசிய ராணுவ கட்சியில் நேஷனல் எக்ஸர்சைஸ் பார்ட்டியின் சார்பாக கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடத்த தயாராக இருக்கிறோம். காவல்துறையின் அட்ராசிட்டி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இதில் தப்பு பண்ணவங்க யாரும் பார்த்தாச்சுன்னா உயர்நிலை அதிகாரிகள் யாருமே தப்பு. அவங்க சொல்றாங்க, இந்த கேஸில் கூட சர்வீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, நீ எங்கே போனாலும் சுற்றி அது யாருக்கு தான் வரும், நான் யூனிஃபார்ம் போடலாம் பண்ணு சொல்லிட்டு ஒரு டிஎஸ்பி சொல்லியிருக்காரு. நான் உன் மேலே வழக்கு பதிவு பண்ண நீ யூனிஃபார்மே போட முடியாது. என்ன ஒரு மிரட்டல், என்ன ஒரு அராஜகம். இவங்க இதெல்லாம் இந்த மேலதிகாரிகள் யாரும் தட்டி கேட்கறது இல்லை.
அப்படின்ற ஒரு தைரியம் அவங்களுக்கு. காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? பொதுமக்களும் பயப்படுறாங்க, அனைத்து துறை பத்திரிகையாளர்களும் பயப்படுறாங்க, வழக்கறிஞர்களும் பயப்படுறாங்க, ஆசிரியர்களும் பயப்படுறாங்க. உங்களை பார்த்து ராணுவர்களும் பயப்படலாம், மிரட்டலாம் சொல்லிட்டு இனி மிலிட்டரியார் மேல கை வைக்கிறதுக்கு அவ்வளவு தைரியத்தை நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. நீங்க ராணுவ சீருடை மேல் கை வச்சிருக்காங்க. உங்க குடும்பத்தில் யார் சீருடை கை வச்சா சும்மா இருக்கீங்களா? நீங்க இல்ல காவல்துறை மேல யாராவது கை வச்சா சும்மா இருப்பீங்களா? இதே மாடுபிடி போட்டியில 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு 2022 ஜனவரி 25ஆம் தேதி வேலூர்ல மாடுபிடி போட்டியின் போது ராணுவ வீரரை போலீஸ்கார் தாக்கியிருக்காரு. ராணுவ பதிலுக்கு ஒரு சட்டத்தில் கை வச்சிருக்காரு. உடனே கூப்பிட்டு அவன் கைது பண்ணீங்க. கைது பண்ணி எந்த சட்ட புத்தகங்கள் ஏற்பட்டு ராணுவ கைது பண்ணலாம் சொல்லிட்டு என்னென்ன கேஸ் கைது பண்ணலாம் இது கூட தெரியாதா உங்களுக்கு? தமிழ்நாடு எதை நோக்கி சென்று கொண்டுள்ளது? ஏன் பயப்படுகிறார்கள்? திமுக ஆட்சியை பார்த்தால் ஏன் பயப்படுறாங்க எல்லாரும்? ஆக இன்றைய நாள் இந்த செய்தியை பார்த்துக்கொண்ட அனைத்து தமிழ்நாடு மக்களும் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கும் குரலுக்கு அவர் செவிசாய்க்கவில்லை என்றால் நேஷனல் எக்ஸர்விஸ்மென்ட் பார்ட்டி கட்டாயம் உங்களுக்கு பின்னால் நிற்கும். இந்தியாவில் உள்ள அனைத்து முன்னாள் ராணுவர்களும் உங்களுக்கு பின்னால் நிற்பார்கள். நன்றி. ஏதாவது கேள்வி கேட்க சார். அவங்களோட நிலத்தகராறு நிலத்தகராறு அதெல்லாம் அவர் புகார் கொடுத்திருக்காரு. இவர் அனிச்சல் வந்து ஒரு காவல்துறையை சார்ந்தவர், டிஎஸ்பி ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. அவர் ஒரு காவலர். அவர் வந்து ஒரு காவலர்கள் வேலை செய்கிற ஒரு கான்ஸ்டபிள். அவர் தான் வந்து வீடு புகுந்து அழைச்சவர். அதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் நடவடிக்கை எடுக்கலையா? ஏன்னா இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு ராணுவருக்கு கொண்டது கூட ஒரு காவல்துறையை சார்ந்தவர் தான். அவர் பின்னாடி வந்து ஒரு கவுன்சிலர், திமுக ஆட்சியில் ஒரு கவுன்சிலர். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு மிலிட்டரிக்கார சட்ட மேல கை வைக்கிறீங்க, இதை விட ஒரு கவலைப்படுத்த முடியுமா? இதை மற்ற ஸ்டேட்ல இன்ஃபார்ம் பண்ணி கேட்டுருக்காங்க, நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க சொல்லிட்டு. கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கலாம். எல்லா மாநிலங்களும் சேர்ந்து எல்லா முன்னாள் மாநிலங்களும் தமிழ்நாட்டுக்கு திறந்த வாங்க ஒரு தேதி வரைக்கும் அன்னைக்கு நம்ம கர்நாடகா சொல்லியிருந்தோம். உலகத்திலே தெரியும். நீங்க ஏதாவது புகார் கொடுத்துருக்கீங்க? அவ்வளவு தெரியுமா? நீங்க என்ன புகார் கொடுத்துருக்கீங்க? அவர் கொடுத்த புகாரே மிலிட்டரி ஆபீஸ்ல புகார் கொடுத்துருக்காரு. அதுக்கே என்ன நடவடிக்கை எடுக்கல? காவல்துறை ராணுவ அதிகாரி நாங்க புகார் கொடுத்தோம், பேச்சு தான் போடுவாங்க. நான் நிறைய புகார் கொடுத்துட்டேன், ஏகப்பட்ட புகார் கொடுத்தோம். எந்த புகாரும் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு காவல்துறை அதிகாரி அவங்க பேசுனதே கிடையாது. அது தீர்வு சொன்னது. தீர்வு சொன்னாலுமே அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னது, எஸ்ஐ சொல்றதோ எங்க போனாலும் சுத்தி எங்க லோக்கல் ஸ்டேஷன் தான் வரும். அந்த லோக்கல் ஸ்டேஷன் அவங்களாம் ராஜாக்கள், மன்னர்கள் அவங்களாம். அதனால அவங்க எல்லாம் பயப்படுறாங்க. மக்கள்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள், ஏழை மக்கள், நடுத்தர சார்ந்தவங்கலாம் காவல்துறை தான் பயப்படுறாங்க. என்ன பண்ணிடுவாங்களோ, இது கொஞ்சம் போனால் இடுப்புல துண்டு காட்டுங்க, எனக்கு வணக்கம் வைங்க அப்படின்னு மிரட்டுவாங்க. அப்படிதான் இங்கே போயிட்டு இருக்குது. காவல்துறையை பார்த்து எல்லாரும் அவங்க தைரியமாக நம்பி போய் ஒரு புகார் கொடுத்தா பயப்படுறாங்க. இன்னைக்கு லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர்ஸ் 100க்கு 75 இன்ஸ்பெக்டர்ஸ் அப்படிதான் இருக்கிறாங்க. 100க்கு 100 சொல்றாரு. நல்லவங்களும் இருக்கலாம், கொஞ்சம் பேர் ஆளுநர் நல்லவங்களும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இதில் அதிகாரிகள் குறைய சொல்ல முடியாது. அதிகாரிகள் கண்டிப்பாக பரிசீலனை செய்து அவங்க நடவடிக்கை எடுத்த அறிவுறுத்தியும் என் கண்ணுடைய நிறைய அதிகாரிகள் ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர் பேசுவாங்க, ஐயா நான் பண்ணிடுவேன், நான் பண்ண மாட்டாங்க. இதுதான் இங்கே நடக்குது. ஒரு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிற எங்களுக்கே நிலைமைனா பொதுமக்களோட நிலைமை என்னவா இருக்கும்? நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அடுத்த கட்டணம் டிஜிபி கேட்டு போயாச்சு, மாவட்ட ஆட்சியர் பார்த்தாச்சு, மாவட்ட கண்காணிப்பாளர் பார்த்தாச்சு. அடுத்த நான் கண்ணன் ஆர்ப்பாட்டம் தான். இந்தியா முழுக்க கூப்பிட்டு கண்ணன் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். மற்ற நாடுகள் பார்த்து சிரிக்கணும். அதுக்கப்புறம் அப்படிதான் பண்ணணும். வேற என்ன பண்றது? வேற கேள்வி கேட்கிறாரு மிலிட்டரிக்காரன் கோயில்கள் பண்ணிட்டு கட்சி ஆஃபீஸர் தொகாரில் கேள்வி கேட்கறதுக்கு எந்த கட்சியும் வளரவே விட மாட்டாங்களே. எந்த ஒரு கட்சி இருந்தாலும் வளரவே கூடாது. என்ன பண்றாங்க, அவனுக்கு கட்சி அவனுக்கு இதுதான் நடக்குதுங்க. எவனும் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கோம்
யாரும் புகார் கொடுத்துக்கூடாது. இவங்க என்ன சொல்றாங்க தெரிஞ்சுக்கிட்டு ஆமாங்க ஐயா அப்பா ஆளுவாரு பையன் ஆளுவாரு நெக்ஸ்ட் பேர அடுத்து பொண்ணு பேர அடுத்து எழுது பேர நாட்டை வித்துருவாங்க பேசாம எல்லாத்தையும். அவன் மலையை நான் சொல்லட்டும் மண்ணு நான் சொல்லட்டும் என்ன வேணா எடுத்து போறாங்க. 1000 ரூபாய் கொடுத்தா போதும். எல்லாரையும் முட்டாளாக்கி மூதேவிகளாக்கி எல்லாரும் வீட்டில் வர வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நிறைய பேசணும் வயது கேட்கும் பேசுறது போயிடும். என்னன்னா என் பேர் லைன் டாக்டர் சுரேஷ் பாபு, கோழிக்கோட்டை ராமநகர், நேஷனல் எக்ஸிபிஷன் பார்ட்டி தலைவர். இதை வந்து கட்சி இந்தியா முழுக்க ஒரு 4-5 மாநிலத்தில் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பதிவு பெற்ற கட்சி இது. வயசாக போடுங்க பிரிஞ்சுக்காரங்க மரியாதை கொடுங்க. என்ன எங்களுக்கு யாரும் மணி கொடுக்குறது இல்லை. பென்ஷன் வாங்கி பென்ஷன் வாங்கி ஐயா பென்ஷன் வாங்கி போட்டு ஒரு பொண்ணை உள்ள வந்திருக்கேன் நான். அந்த நிலைமைக்கு தான் பண்ணியிருக்காங்க. பத்திரிகை நம்பர் எல்லாம் நியூஸை தயவு பண்ணி மக்களுக்கு கொடுப்பாங்க. இவங்க கொடுத்துருவாங்க எப்போ பண்ணலாங்க.